ஒரு அழகான கிராமத்தில் மின்னு என்ற 8 வயது சிறுமி வாழ்ந்து வந்தாள். மின்னுவுக்கு புத்தகங்களை படிப்பதும் இயற்கையைப் பற்றி தெரிந்து கொள்வதும் மிகவும் பிடிக்கும். அவளோடு எப்போதும் இருக்கும் அவளது நண்பன் புத்திசாலி அணில் சிட்டு. ஒரு நாள் கிராமத்தின் அருகே இருக்கும் மாயக்காடு பற்றி தாத்தா சொன்னார். அந்த காட்டில் இயற்கையை காப்பாற்றுபவர்களுக்கு மட்டுமே ஒரு ரகசியம் தெரியும் என்றார் தாத்தா. மின்னுவின் கண்கள் பிரகாசித்தது. நாம அந்த காட்டுக்கு போகலாமா சிட்டு? சிட்டு மகிழ்ச்சியுடன் தலையசைத்தது. மின்னுவும் சிட்டுவும் காட்டுக்குள் வெகு தூரம் நடந்து அந்த மாயக்காட்டை அடைந்தார்கள். அந்த மாயக்காடு அவர்களுக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது. அவர்கள் ஆச்சரியத்தோடு உள்ளே சென்றார்கள். மாயக்காட்டுக்குள் சென்றவுடன் அவர்கள் முதலில் சந்தித்தது பேசும் மரம். அது அவர்களை அன்போடு வரவேற்றது. பின்னர் அவர்கள் ஒளிரும் பூக்களை பார்த்தார்கள். அது அழகாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. இசைப்பாடும் பறவைகள் அவர்களை இன்னிசையோடு பாடி வரவேற்றது. எல்லாவற்றையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது ஒரு பெரிய குரல் கேட்டது. யார் என் காட்டுக்குள் வந்தது? அது வனதேவன். அவர் சோகமாக இருந்தார். மக்கள் மரங்களை வெட்டுகிறார்கள், ஆறுகளை மாசுபடுத்துகிறார்கள், என் காடு அழிந்து வருகிறது என்றார் வனதேவன். மின்னுவின் கண்களில் சோகம் தெரிந்தது. நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் என்றாய் தைரியமாக. வனதேவன் ஒரு கேள்வி வைத்தார். இயற்கையை எப்படி காப்பாற்றலாம்? மின்னு அந்த மாசடைந்த ஆற்றை பார்த்தாள், வருத்தமடைந்தாள். அப்போது வனதேவன் கேட்ட கேள்விக்கு அவளுக்கு பதில் கிடைத்தது. அதிக மரம் நட வேண்டும் என்று மின்னு வனதேவனிடம் சொன்னாள். வனதேவன் ஒரு பச்சை விதை கொடுத்தார். இதை நட்டால் இது மற்றவர்களுக்கும் அறிவை கற்றுத்தரும். மின்னு அந்த விதையை கிராமத்தில் நட்டாள். அது ஒரு பெரிய அறிவு மரமாக வளர்ந்தது. அந்த நாளிலிருந்து குழந்தைகள் எல்லாம் இயற்கையை நேசிக்க ஆரம்பித்தார்கள். தண்ணீரை வீணாக்கக் கூடாது, குப்பையை சரியாக போட வேண்டும், விலங்குகளை நேசிக்க வேண்டும். வனதேவன் மகிழ்ந்தார். நீங்கள் உண்மையான நண்பர்கள் என்றார். இயற்கையை காப்பாற்றுவது நம் அனைவரின் பொறுப்பு. நன்றி குட்டீஸ்.